ஆனால் இந்த குளிர்காலத்தில் உண்டாகக்கூடிய நோய்களை வந்து சரி செய்யறதுக்கு இந்த திரிகடுகை நம்ம எப்பவுமே வீட்டில் வச்சிருக்கிறது நல்லது. செரிமான கோளாறுகள் உண்டாகிறது இந்த குளிர்காலம், மழைக்காலம், இந்த காலகட்டத்தில் நமக்கு சாப்பாடு வந்து சரியா செரிக்காது, பசி வந்து சரியா இருக்காது. நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் அது செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நம்ம இந்த திரிகடுகு சூரண பொடியை தேனோட கலந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெதுவெதுப்பான வெந்நீரோட கலந்து எடுத்துக்கலாம். இந்த திரிகடுகு சூரணத்தை பொறுத்த வரைக்கும் அது அதிக காரத்தன்மை வந்து உடையது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுக்கும் காரமாக இருக்கும், மிளகு காரமாக இருக்கும், திப்பிலி அதை விட வந்து காரமாக இருக்கும். ஸோ இதை வந்து என்ன அளவில் எடுத்துக்கணும் அப்படின்னா 2 பிஞ்ச் இல்லைன்னா 3 பிஞ்ச் அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் 1 பிஞ்ச் அளவு வந்து நம்ம தேனில் கலந்து கொடுக்கறது நல்லது. இதுவே ஒரு 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து கொடுக்கறது நல்லது. இந்த 18 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஓரளவுக்கு வந்து பாடி வெயிட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம்.